இங்க ஒருத்தன் சீட்டு கட்டு விளையாண்டுட்டு இருக்கும் போது தோத்துக்கிட்டே இருக்கான். அதனால கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது திடீர்னு ஒருத்தர் அவரை கூப்பிட்டு வினோதமான ஒரு கருப்பு கயிறை கொடுத்து இது கட்டிட்டு விளையாடு அப்படின்னு சொல்றாரு. அதனால இவனுமே அந்த கயிறு கட்டிட்டு விளையாடனே அந்த ஆட்டத்திலயுமே ஜெயிச்சிடறான். இப்ப ஜெயிச்ச சந்தோஷத்திலயுமே அவர் கூட சேர்ந்து சுத்த ஆரம்பிக்கிறான். இப்படியே ஒரு நாள் தன்னோட மனைவி கொல்றதுக்காக ஒரு ஐடியா கேட்பான்ட்ட அதுக்கு இவனுமே நான் சொல்றதை அப்படியே செய்ய அப்படின்னு சொல்லுவான். அவனுமே அதை கேட்டுட்டு வீட்டுக்குள்ள இருக்க துளசி செடியை எடுத்துட்டு வெளியில போய் உடைச்சிருவான். அதுக்கப்புறம் ஒரு குழியை தோண்டி அதுல வினோதமா இதை ஒண்ணு மறைச்சு வச்சுட்டு அந்த இடத்தையுமே மூடிட்டு தன்னோட மனைவியை கூப்பிடுவான். அப்ப அவளுமே வெளியே நடந்து வரும்போது இவன் எதிர்பார்த்த மாதிரியே அதை மிதிச்சிருவான். அதுக்கப்புறம் சாப்பாட்டுல 2 பிளட் விட்டுட்டு அதை அப்படியே பிணைஞ்சு அவளுக்கு ஊட்டி விடுறான். இது அப்படியே இவன் டெய்லியுமே செய்ய அந்த பொண்ணு வேற ஒரு கட்டுப்பாட்டுக்கு போயிடுறா. அதனால இப்ப இவனுக்கு ஐடியா கொடுத்தவன் அந்த பொண்ணை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த பொண்ணை தன்னோட இடத்துக்கு வர வச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வச்சு இவனுமே அந்த பரிகாரத்தை எல்லாம் பண்ணி முடிச்சிருவான். இப்ப அந்த பொண்ணுமே வீட்டுல சாமிக்கு விளக்கெல்லாம் ஏத்துவா. ஆனா அது உடனே அணைஞ்சிரும். இப்ப வெளியில ஒருத்தர் தானம் கிட்ட வந்திருப்பாரு. அவருக்காக அரிசி எடுத்துட்டு வெளியில போவா. அப்ப அந்த அரிசி அவரோட தட்டுல கொட்டணும். அந்த அரிசி ரெட் கலரா மாறிடுது. அதை பார்த்தோன்னே பயந்து அவருமே அங்கிருந்து ஓடி போக இவளுமே வீட்டுக்குள்ள வந்துடுறா. இப்ப இந்த பொண்ணால ஒண்ணுமே பண்ண முடியாம கடைசி சாகலான்னு சொல்லிட்டு தூக்கு போட போவா. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுங்கிற வீடியோ வேணும்னா கமெண்ட்ல டூன் கமெண்ட் பண்ணுங்க.